அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபிஷ் கறி பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, பெரிய வெங்காயம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். அதோட கருவேப்பிலை, சதைச்ச பூண்டு 6 பல், ஜீரகம் கொஞ்சம். பூண்டை எப்போவுமே சதைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்குங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயமும் சதைச்சி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி சேர்த்ததோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வேகணும் இல்லையா? அது கூட மசாலா பொடி, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லிப்பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகணும், வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். அப்போது லிட்டு போட்டு 2 நிமிஷம் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா கொலவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ் மீனை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறது ஜிலேபி மீன் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊரில். இங்கே தெலுங்கானாவில் இந்த மீனுக்கு பேர் ஏதோ உண்டு. ஆனால் மார்க்கெட்டில் போய் வாங்குறது ஜி தானே, அதனால் அவங்களுக்கு தான் தெரியும் இதோட பேர் என்னென்று. நம்மளுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். ஓகே, ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, இன்னொரு சைடும் வேகணும் இல்லையா? 2 நிமிஷத்தில் மீன் வெந்துருங்க. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா மீன்? இதோட நான் எலுமிச்சம்பழச்சாறு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா புளி சேர்த்துக்கங்க. நான் புளி சேர்த்துக்கிறது இல்லை. இதோட ஒரு கையளவு கருவேப்பிலை. நம்ம கருவேப்பிலை எவ்வளோ சேர்த்துக்கிட்டோமோ அவ்வளோக்கும் டேஸ்ட்டு கூடும். லிட்டு போட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதாங்க, ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு முறை. ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், ரசத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம விருப்பம் போல் சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.